கோட்டையில் கொடியேற்றிட்டு கிளம்பிடுவார். நாமளும் வழக்கம் போல் அடுத்தடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுவோம். ஆனால் இந்த ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தரில் நின்றுட்டு இருக்காங்க. இவர்களுக்கான விடிவு அப்படின்னா இந்த ஆட்சியில் இல்லை, அது மாற்றம் வந்தால் மட்டும்தான். இந்த ஆட்சி இது தனியாருக்கான ஆட்சி, தனியார் முதலாளிகளுக்கான ஆட்சி. முதலாளிகள்கிட்ட வாங்கி தின்னதுக்கு அவன் நேர்மையாக இருக்கிறான். ஒருபோதும் இந்த ஆட்சியில் தூய்மை பணியை இவன் தனியாட்டிருந்து பிரித்து கொடுக்க மாட்டான். இது நடக்க வாய்ப்பே கிடையாது. நேற்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, தன்னுடைய வளையலை உடைச்சாங்க. அந்த வளையலை உடைச்சாங்க, கதறி அந்த பேருந்து வந்து அழுதாங்க. கைது பண்ணிட்டு போதாங்க. ஒரு பொண்ணு தனியாக நின்று அப்படி அழுது, தனியாக நின்று அழுது, இப்படி எங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களடா அப்படின்னு தனியாக அழுதுச்சு இல்லையா? இந்த கண்ணீர் இருக்கு பாருங்க. அவன் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைன்னு வள்ளுவர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் குடிமக்கள் கஷ்டப்பட்டு விடுகிற கண்ணீர் அவனை அழிக்கும். இந்த ஆட்சியை இந்த கண்ணீர் அழிக்கும்.